வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் அந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான சேவை வருகிற வாரத்தோடு முடிவடைய இருக்கிறது. அது நீட்டிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஆனால் அந்த சேவையில் ஒரு மாற்றத்தை செஞ்சு ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 27ஆம் தேதி சனிக்கிழமை தாம்பரத்தில் நைட்டு 10:30 மணிக்கு கிளம்பக்கூடிய போடிநாயக்கனூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் 06059 அப்படிங்கிற நம்பர் கொண்டு இயங்கக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து விழுப்புரம் வழியாக திருப்பாதிரை, புலியூர், மயிலாடுதுறை இதெல்லாம் தாண்டி திருவாரூர் போய் திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர், திருச்சி வழியாக இந்த ரயிலானது மதுரை, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வழியாக தேனி போய் அங்கிருந்து போடிநாயக்கனூருக்கு மறுநாள் காலையில் 11:15 மணிக்கு போய் சேரும். இந்த ரயிலில் இதுவரைக்குமே 3 ஜென்ரல் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறது இருந்தது. அது 2ஆக குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அந்த சேவையில். அதே மாதிரி ஃபஸ்ட் ஏசி மற்றும் செகண்ட் ஏசி அடங்கிய ஒரு பெட்டி சேர்க்கப்படுகிறது. அந்த ஒரு ஜென்ரல் கிளாஸ் பெட்டியை நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஃபஸ்ட் ஏசி மற்றும் செகண்ட் ஏசி பெட்டி சேர்க்கப்படுறதுனால முன்பதிவில் இதற்கான வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஏசி வகையிலான பெட்டிகள்லையும் முன்பதிவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் 28ஆம் தேதி போடிநாயக்கனூரில் இருந்து மாலை 4:30 மணிக்கு புறப்படக்கூடிய 4:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் மறுநாள் காலையில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக 6:30 மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும். இந்த ரயில்லையும் அந்த மாற்றம் தொடரும். ஆக போகும்போதும் வரும்போதும் ஒரு பெட்டி மாற்றப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக இந்த ரயில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. நிச்சயமாக இந்த ரயில் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.